உன் பையனுக்கு வேலையும் தாரேன், வீடும் தாரேன். கால் விட்டு வா. என் பிள்ளைக்கு வெற்றி மாற கூட வெள்ளிக்கிழமையுமா. கர்மசாமிக்கு தாளந்தவனை வாழ வைப்போம்டா. அந்த வேலை கிடைக்கும். இந்த மாதம் உன் வாழ்வை உயர்த்தும் அப்பா. நல்லா வெற்றியை கொடு மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பாயம்மா. இந்த பராசு நல்லா சங்கல்பம் வாழ்க்கை. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? வானே மோய் சேர்ற உட்காரதம்மா, கிளறுமா எரிப்பே. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? யாருக்கு? பையன் பேர் என்ன பேரு? என்னென்ன பழக்கம்லாம் கையில் உண்டு? சரி, கொஞ்சம் கண்ணை மூடு. 100 கால் வந்துட்டு வா. போ, முடிச்சு கொடு. தம்பியுடைய குடலுக்குள்ள ஒரு சின்ன வீக்கம் இருக்கு. அதனால தான் அந்த வயிற்று வலி, அது ஹீட்னால் வந்தது தான். மருத்துவத்தால் தீரும். உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? இந்த மாதமே நடந்தாச்சு, சந்தோஷமா இருக்கு. எந்த குறையும் இருக்காதுப்பா. உன் பிள்ளை ஜெயிச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு ஐயன், கர்மசாமிக்கு ஐயன், கர்மசாமிக்கு விருதுநகர், சிவகாசி. உத்தரவு பரமேஸ்வரா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் சொத்துல ஒன்று அடமானத்தில் இருக்கும். அந்த அடமானமான சொத்தை மீட்டதுக்கு இப்போதைக்கு முடியாது. ஆனால் அதை டேக் ஓவர் பண்ணலாம்னு நினச்சி இன்னொரு பேங்கில் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அங்கே சரியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல. உண்மையா இல்லையா? அதனால் இப்போ எனக்கு பணம் மட்டும் கிடைச்சா போதும், மீட்டிடுவோங்க. 50 லட்சம் தான் கிடைக்கும், 1 கோடி ரூபா கிடைக்காது. 50 லட்சம் வாங்கி ஒன்று என்னை காப்பாற்றுறேன். கால் விட்டு வா. கர்மசாமிக்கு வரலாம்ப்பா. இந்தா 50 லட்ச ரூபா முதல்ல தந்துட்டேன். எல்லா வெற்றியும் கிடைக்கும், மன மகிழ்ச்சியா இருக்கலாம்ப்பா. ஓகே. கர்மசாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருண்டா? குழந்தை சம்பந்தமாக யாரு? வேலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்ன வேலை? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் குடும்பம் நிம்மதி இழந்து கிடக்கு. அதில் உன் பிள்ளைக்கும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாகி வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மனது இல்லாமல் வேலைக்கு போட்டோமா வேட்டமா அப்படின்னு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு உன் பிள்ளை. உன் வீட்டு பக்கத்தில் ஒரு பைப் இருக்க, அந்த பைப்பு பக்கத்தில் தான் அந்த பிரச்சனை பூரா எப்போ பார்த்தாலும் கூடி கூடி பேசுகிறாங்க. அதனால் அவங்க பேசுகிற அனைத்தும் போய் உங்கள் குடும்பத்து மேலே எந்த குற்றமும் கிடையாது. நீ வேதனை பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ ஒரு வருஷமாக நீ கொஞ்சம் கடன்பட்டு மனம் கலங்குத. அப்படி ஈரக்குறையெல்லாம் வலி தாங்க முடியலை, உட்கார கூட முடியலை. என்ன செய்ய? என் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேன் கருப்பசாமி, ஏதாவது ஒரு வேலையை கொடுன்னு கேட்குறேன். கால் விட்டு வா. வா. இன்னும் உனக்கு வருமானம் பெருகும், என் துணையால் உன் குடும்பமே உயரும். நல்லா இருமானே. போ. கால் விட்டு வாங்கப்பா. ஆடிய மாதத்துக்கு முக்கியமாக வரணும், அதான் முக்கியம். சரி, உட்காரலாம். வெற்றியை அணுகக்கூடிய நிலைகளை அடைந்து விட்டீர்கள். இப்பொழுது என்ன வேண்டும்? அடுத்து கல்யாணத்தை பார்க்கணும். வேலை விஷயம் என்னாச்சு? ஐயன் கருப்பசாமி உத்தரவிட்டு வேலை கிடச்சாச்சு. அடுத்து கல்யாணத்தை முடிக்கணும். கால் வந்துட்டு வா. என்ன செய்யலாம்? அடிக்க சொல்லட்டுமா வேண்டாமா? ஓகே, சரி சரி. ஆவணிக்கு பின் திருமணம் நடக்கும். பத்திரிகையில் நம்ம கருப்பசாமியுடைய துணைன்னு போடு. வெற்றிகரமாக புனிதமான வாழ்வு தொடங்கும்.
எல்லாம் அமைதியும் கிடைச்சாச்சு. மனக்குழப்பத்துக்கு இது இடம் கொடுக்காதே. வெற்றி உண்டு மகளே. சென்று வாங்க. யாருன்னா வந்தீர்கள்? யாருன்னா வந்தீங்க? இது யாரு? இது யாரு? மருமக. கால் வந்துட்டாங்க. உட்காருப்பா. என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்ணை மூடுங்க. தாத்தா கை எப்படி? இப்படி. கண்ணை முடிக்கா. இப்போ நீங்கள் கண்ணை தரங்க. விட்டுருமா. காலில் வந்துட்டு வா. நீ மட்டும். இறப்பையில் சரியான ஜீரண சக்திகள் குறைவு. அடிக்கடி வாமிட்டு வர்ற மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கா? நடக்கும். இது இயற்கையின் பாதிப்பு. செய்வினை கோளாறுகள் இல்லை. இந்த பாதிப்பை மருத்துவத்தால், சாதாரண மருத்துவத்தால் குணமாக்கி விடலாம். அதனால் இனிமேல் இந்த நோய் வராமல் உன்னை நான் தடுத்து நிறுத்திடுறேன். கால் வந்துட்டு வா. என்னம்மா? வேற என்ன வேண்டும்? வேற என்னம்மா வேணும்? இந்தா உன் பிள்ளைகள் எல்லாரையும் உருப்படியாக வாழ வச்சுட்டாரு. வெற்றி உண்டு. வீட்டுக்காரருக்கு தொழில் ஓங்கும், ஆரோக்கியம் பெருகும். இந்தா மகனே, எல்லா செல்வம் பற்றி இனிதே வாழ்வாய். உன் எண்ணம் நிறைவேறியாச்சு. என்னாலும் உத்தமமாக இருப்பேன்ப்பா. கால் உண்டா பராசக்தி? பத்திரகாளி எங்க இருக்கா? வா. என்ன வேணும் உனக்கு? இப்போ கடன் அடையணுமா? இடம் விற்கணுமா? இடத்தை விற்று கடத்தை அடைக்கணும். கால் வந்துட்டு வா. அப்படியா கருப்பசாமி? அவங்க ஒரு ரேட்டுக்கு வராங்க, இவன் வந்து பிடிவாதத்துலேருந்து இறங்க மாட்டேக்கா. என்ன எவ்வளோ வேணும் உனக்கு இடத்துக்கு? அவங்க எவ்வளோ கேட்காங்க? 10 லட்சத்துக்கு கேட்கான் ஒருத்தன். இந்த முடிச்சு தரேன். 11 லட்சம் முடியும். ஜெயிச்சுக்கா. வெற்றி உண்டு. நல்லா கருப்பசாமிக்கு ஓஹா ஓஹா. இதெல்லாம் அவசரப்பட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. மன உணர்வுகள் பாதிக்கும். உனக்கு எந்த ஒரு 1 2 3 4 நாராயணா. நாராயணபுரம்னு எதுவும் ஊர் இருக்கா? நாராயணபுரம் இருக்கா? கருப்பசாமி இருக்கா அங்கே? கால் வந்துட்டாங்க. திருத்தங்கருக்கும் சிவகாசிக்கும் இடையில. வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. உட்காருமா. நீங்கள் 10ஆம் பசடி மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கு எவ்வளோ விவரமாக நான் சொல்லணும்? என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் அப்பா 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 உங்களோட பிரிஞ்சு போயிட்டாரா? இவர் அது யாரு? உங்கள் அம்மா அங்கே. நீ இரு. நீ கால் வந்துட்டு வா. நீங்கள் எந்த ஊர்? ஒசூர்னு கூப்பிடவும் வந்துடுங்க. என்ன மறந்துட வேண்டாம். இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. உட்கார். அவசியம் இல்லாமல் உங்கள் அம்மாவை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறான். கேட்டா உன்னை எனக்கு தெரியும், உன்னை என்ன பண்ணுறவனு பார்.
அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஒரு நபரை சாட்டி பேசி கேவலப்படுத்துதான். உண்மையா இல்லையா? அதனால் அவன் பேசுறது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறத விட அவனுடைய வாயை அடக்கி வைக்கிறதே நல்லது என்று உன் கருத்து. கால் வந்துட்டு வா. என்னைக்குனாலும் இந்த குடும்பம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும், அப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? உங்கள் அப்பனை திருத்தி தாரேன், சண்டை இல்லாமல் அடக்கி தாரேன், அப்படி நிறுத்திடுவோம். அது எனக்கு தேவையில்லை தான். எனக்கு வேண்டாம்ட்டா விட்டுறோன்னு நீ வராசக்தியாக இருக்கு. நல்லா இந்தாம்மா புண்ணியமாக போய்ட்டு கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நாமக்கல் நாமக்கல் எந்த ஊரா அவருக்கு? நாமக்கல். என்ன பிள்ளை எங்கே இருக்கு? உன் பிள்ளை பையனா யாரு? எங்க இருக்கான்? என்னாச்சு? காலைல வந்துட்டு வா. நீங்கள் நாமக்கல்லா? அழக்கூடாதும்மா. நடந்து முடிந்த கதைக்கு அழுது என்னமா பிரயோஜனம் இருக்கு? என்னால் இங்கே வரவே முடியல சாமி. நான் ஒரு வருஷமா யூடியூப்ல பார்த்து வரணும்னு பார்த்தேன். என்னால் வரவே முடியல. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் வருவதில்லை தாயே. பிரிந்த உயிரையும் கடந்த காலத்தையும் பேணி காத்தார் இந்த பூதலத்தில் யாரும் இல்லை. வேதனை உனக்கு மட்டும் இல்லை, இழந்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனை ஒரு நெஞ்சிலும் அணையாத தீ அது. என்ன வேண்டும் உனக்கு? என் பையனுக்கு குழந்தை வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குது. மருமகளுக்கு அது நல்லபடியா குழந்தை பிறகு ஐஸ்வர்யமா பிறக்கும். அந்த பிள்ளை 90 வயது வரை இருக்கும். வெற்றி கர்மசாமிக்கு கால் ஒன்று சொல்லலாம். ஊடால நீட்டக்கூடாது. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னே அதை கொடுக்கும்போது ஒரு தடை மாதிரி தெரியக்கூடாது. புரியுதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழில் ஓடாம மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதுவரை உன்னுடைய கடனுக்கு அப்படி தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்த மாதிரி சமாளித்து வண்டியை ஓட்டியாச்சு. ஆனால் இதுக்கு ஒரு முழு தீர்வு வேணும். யாரும் செய்வனை வச்சுருக்காங்களாங்கிற சிந்தனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. செய்வனை யாருமே வைக்கிற. உங்கள் கூட வந்த ஒரு பொம்பளை ஒரு காலத்தில் ஒரு பணம் தருவேன், பாதி கடன் அதில் அடையும், எந்த எதிரியும் தாக்காமல் உங்களை காப்பாற்றுறேன், இந்தா வெற்றி உண்டு மகனே, வாழ்க்கை. கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு என்ன சத்தம்? மனப்புறத்துக்காரர் தான் அப்படி சத்தம் போட்டதா? ஓ, பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள் உள்ளம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே. என்ன செய்ய வேண்டும்? உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிற ஜாமி, காசை கண்ட செலவு பண்ணிடுறான். 8 வருஷம் கண்ணை முடிக்காங்க. சுமார் 27 லட்சங்கள் இப்போதைக்கு அவன் நஷ்டப்படுத்தியிருக்கான். அதனால் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டேன். ஸ்ரீராமருடைய அனுக்கிரகம் கிடைக்கும். உங்களுக்கு பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குது? எங்களுக்கு பெருமாள் கோயில் எங்கள் ஊர்லேருந்து பக்கமாக ஒரு வடக்கு இருக்குது. ஸ்ரீராமனுடைய அவதாரத்தில் அவனுக்கு பிறக்கிறது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஸ்ரீராம் என்று பேர் வைக்கலாம். கால் ஒன்று வரலாம். இந்த குறைபாடுகளை நீக்குவதற்காக வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் என்னைக்கு காண்க, வெற்றி உண்டு, புண்ணியமும் பெறுக. கர்மசாமிக்கு ஓசூர் ஓசூர் சூர் ஓசூர். நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் உண்டு. கால் ஒன்று வரலாம் குடும்பத்தோட.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 ஆண்டுகளாக தொழில் சொந்தமாக மன வருத்தமும் நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் ஆரோக்கியத்தில் குறைகள் ஏற்பட்டு தேவையில்லாத செலவீடுகள் நடந்தன. இப்போதைக்கு கடன்களால் மன உபாதை, புதுமையாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாமா அல்லது தொழிலை மாற்றி வேறு இடத்தில் பணி செய்யலாமா என்ற குழப்பம் உள்மனதில் கால் ஒன்று வரலாம். உன்னுடைய குடும்பத்தில் வாழாமல் இருக்கும் பெண்மணி யார்? யாரு? அக்கா வாழாமலாம் இருக்கா? என்ன கால் வந்துட்டுவாங்க. உன் கஷ்டத்தை தீர்த்து உனக்கு வருமானம் தந்தா போதுமாடா, வேற என்ன வேணும்? ஆரோக்கியத்தை பற்றி அப்படியே சொல்லிட்டேன். இனி ஆபத்து வராது, காப்பாற்ற நல்லா. அந்த வீடு சொந்தமான வழக்கு பிரச்சனையாக இருக்கும். 3 மாதத்தில் மாற்றி தருவேன். வா, இப்போதைக்கு முடியாது. இன்னும் 1.5 வருடம் இங்கேயே கிடைக்கும். ஓசூர் வாப்பா, வாப்பா வாப்பா, நல்லா இருக்கியாப்பா? காலில் விட்டு வாப்பா. அடிக்கடி உடல்நிலையில் வலி வேதனை தோன்றுகிறது. அதிலும் மறைவிடத்தில் அடிக்கடி வலி எடுக்கிறது. கால் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாடா. கண்ணை மூடிக்கா, கண்ணை முடிக்காடா, வாயை முடிக்கா. ஓராண்டுகளுக்குள்ள போட்டி மனப்பான்மையால் உன் தொழிலுக்கு மாந்திரிகம் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒரு வண்டி டயர் பாதிக்கப்பட்டு இடி விழக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. உண்டா? கால் வந்துட்டு வா. வணக்கம் பலமுறை சொன்னேன், சபையிலும் நின்றேன். அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் 2 வண்டியும் போட்டோ எடுத்து கொண்டு வா. ஜெயிச்சுக்கா. நல்லா. கர்பசாமிக்கு ஐயன், கர்பசாமிக்கு பெங்களூர். பெங்களூர் கால் வந்துட்டு தம்பி. அம்மையே அப்பா ஒப்பினாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. இன்னொருத்தர கால் வந்துட்டுப்பா. வரலாம். இதுவரை உன் மனைவி உன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் செய்தி மட்டும் எனக்கு விருப்பமில்லைன்னு ஒரு செய்தியை உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டின் தூண்டுதலால் பேசுகிறாளே தவிர அவள் ஆழ்மனதிலிருந்து உன்னை வேண்டாம் என்று விளக்க முடியவில்லை. ஒரு முடிவு இப்பொழுது எடுக்க நினைக்கிறாள். வீட்டில் உள்ளவர்களுடைய சொல்லை மீறி உன்னிடம் 3 விதமான கண்டிஷன் கேட்பாள். அதுக்கு பிறகு உனக்கும் அவளுக்கும் மறைமுகமான ஒரு வாழ்வு நடக்கும். அதற்கு பின் பகிரங்கமாக நீ அவளும் தனி கொடுத்தனம் ஆவீர்கள். கால் ஒன்று சொல்லலாம்.
இந்த நடந்த லீலைகளெல்லாம் ஒரு பாடமாக நினச்சிக்கா. நடந்த லீலைகளை ஒரு பாடமாக நினச்சிக்கா. அடுத்து அதுக்கு ஒரு பலனாக நினைக்கும். வெற்றி உண்டுப்பா. ஜெயிச்சுட்டாரு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு குடும்பத்தோடு என்னை பார்க்க வந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வாங்க நின்னுங்க. உங்களுக்கு எந்த ஊர்? நீங்கள் வரக்கூடாது, போகலாம். பெங்களூர் ஆதார் கார்டு உள்ளவங்க மட்டும்தான் அங்கே வரணும். வாங்க வாங்க. பையன் அதுக்காண்டி மலேசியாவில் இருப்பார். மலேசியாவில் கூட வருவீங்களா? ஆமா அப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. அருமையான ஒரு அம்மன் கோயில் உங்கள் தெரு பக்கத்தில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரமாக போனோம்னா ஒரு சிவாலயம் தோன்றுது. அதுக்கு அங்கிட்டு போனோம்னா இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு எல்லையில் முனீஸ்வர சாமி இருக்கார். கால் வந்துப்பா. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? கண்ணை மூடு. பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பிள்ளை பிறக்கும்? பொம்பளை பிள்ளை பிறக்கும். காளி ஈஸ்வரின்னு பேர் வை. வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு போது குழந்தை ஜனனமாகும். ஆடி அமாவாசைக்கு வந்து சரி வெற்றியாக்கிட்டார். நல்லா கர்மசாமிக்கு தாயும் மகளும் யாரெல்லாம் வந்திய? வர சொல்லுங்க. பெங்களூர் அவங்களுக்கு எந்த ஊர்? காலேஜ். ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. என்ன வேணும் உனக்கு? எப்படி எப்படி? சின்ன பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு கன்வெர்ட் பண்ணுறது கிறிஸ்டியனில் கூட்டு போகிறேன். கூட்டம் வீட்டில் விட்டுட்டு இப்போ பெரிய பொண்ணு கூட்டிட்டு கால் வந்துட்டு வரலாம். கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். உள்ளே என்ன நடக்குன்னு பார்க்கட்டும். ஓஹோ, வருத்தப்படக்கூடாதுப்பா. வருத்தமடையக்கூடாது. உன்னுடைய மனைவிக்கு தூண்டுதலாக ஒரு சில நட்புகள், அதனுடைய வாயிலில் இந்த மனக்குழப்பங்களும் தெய்வீக மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதில் மாந்திரிகம் சம்பந்தமானதும் மனோவசியம் சம்பந்தமானதும் கலந்திருக்கிறது. இவைகளை நீக்கி சுபிட்சமாக இணைய வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தா என்னை தனியை பார்க்க வேண்டும். அமாவாசைக்கு முதல் நாள் போயிட்டு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாமா. வாமா பராசக்தி. நல்லாருமா செல்லக்குட்டி? அருந்து போன முறவறியாமல் என்ன வேண்டும்? இந்த பிள்ளை வயத்தில், உன் வயத்தில் இந்த பிள்ளை 6வது மாதமாக இருக்கும் பொழுதே வீட்டுக்காரருடைய மனநிலைக்கும் உனக்கும் பிடிக்காத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து இந்த கிரகநிலைகள் சரியில்லாமல் இன்னைக்கு உன் வீட்டுக்காரர் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமாக மனதை மாற்றி குழப்பமடைந்து கொண்டிருப்பீர்கள். நீ வரும்பொழுது நான் ஒரு பாட்டு பாடினேன். அது என்ன பாட்டு?
அருந்து போன உறவறியாமல் அப்படின்னு பாடுறேன். 2 வார்த்தை தான் பாடுறேன், அப்படித்தானே? மைக்கில் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். அதனால் இந்த வாழ்க்கை அருந்து விட்டதா அல்லது பொருந்துமா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்மனத்தில் இருக்குது. இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை? 5. 6 வயதுக்கு உட்பட உங்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். உன் புருஷனை திருத்தி தரேன், நோய் இல்லாமல் வந்து சேர்க்குறேன். கால் விட்டுருவான். இல்லாமல் வாழ வைக்க 5 முறை என்னை பார்ப்பாயாக. சகல செல்வ ஐஸ்வர்யம் வாடாமல். இவன் கர்நாடகாவில் அரசு உத்தியோகத்துக்கு போவான். நல்லா படிக்க வை. இந்த பிள்ளை சினிமா டிக்கெட்டில் ஓடிடுவா. காலன்னு சொல்லலாம். கீழே உட்கார முடியாது. ஐயாவுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கண்ணை முடுங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீண்ட இடைவேளைகளாக உன் குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதிலிருந்து மீண்டும் இணைக்க முடியுமா முடியாதா? இனி எதுக்கு தேவையில்லாமல் எப்படியும் போறாருங்கிற முடிவில் உன் குடும்பம் ஒன்றை விட்டுருச்சு. ஆனாலும் அவங்களை ஏற்க வைக்கிறேன். இந்த கடன்கள் தீரதுக்கு ஒரு ஆஸ்தி சம்பந்தமான ஒரு முடிவு கிடைக்கும். ஆஸ்தியானது ஜமீன், சரிண்ணா? அதில் ஒரு முடிவெடுத்து உன் கடத்தை தீர்த்து தாரேன். என்ன, கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்களில் தலையிட்டு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். நல்ல 73 போடுறான். இந்தாப்பா உன் கடனை தீர்த்தார 3 முறை என்னைய பாரு நாராயணா. எல்லா நலமும் ஆனந்தமும் கிடைக்கும். மகளே கால் ஒன்று வா. வரலாம். எதையுமே நான் பகிரங்கமாக சொல்ல விரும்பவில்லை. நீ கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை சொல்ல மட்டுமே விரும்புகிறேன். என்ன வேண்டும்? அந்த குழந்தையை நான் பார்த்தேன். தமிழகத்தில் இருக்கிறாள். அந்த பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா போதுமா? கால் வந்துட்டு வா. பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள உறவை தேடி போகிறாயே, யார் இருக்கிறார்கள்? அங்க போயிட்டு வரையா? சரி சரி, பக்கத்துல வா. மூன்று மாதத்துல குழந்தை ஜனனமாகும். அவளுடைய நோயும் தீரும். வெற்றியாக்கித்தார ஜெயிக்கும். நல்லா. திருக்கோவில் பணிகளில் வேதனை அடைந்து வந்த மகன் பாப்பா. கால் வந்துட்டு வரலாம். எதுவும் வழக்குகள் செஞ்சாங்களாடா? இருக்கா? அதுலேருந்து விடுதலை ஆகணுமா? இப்போ வேற என்ன வேணும்? இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். புரியுதா? தெய்வ சாபத்தின் அடிப்படையில் நடந்த சம்பவம். 3 months, 3 மாதத்துக்கு பிறகு உனக்கு நிலையான ஒரு சாந்தித்திய சன்னிதானத்தில் பணி கிடைக்கும். அது உனக்கு நிலையான வருமானத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி உன்னை நீதியிலிருந்து நழுவாமல் காக்கிறேன்.
இந்தா நல்லா இருக்கும், போயிட்டு வா. கருப்பசாமிக்கு